தமிழ் மொழியை நேசிக்கும் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ எதுக்காக அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இந்த வீடியோ வந்து நம்மளோட டெக் நியூஸ் எபிசோட் நம்பர் 7. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லா எபிசோட்லையும் பார்க்குற மாதிரி இதுலேயும் ஒரு 2 டெக் நியூஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்லாம் பிடிச்சிருச்சு, நம்ம சேனலோட வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருச்சுன்னா கீழே இருக்க அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கன் கரெக்ட் ஆகும். அதில் கிளிக் பண்ணி அதில் ஒரு ஆப்ஷன்ஸில் ஆல்கிற கொடுத்துருக்கீங்கன்னா இதே மாதிரி நல்ல வீடியோஸ் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நிறைய பேருக்கு சப்ஸ்கிரைப் எப்படி பண்ணுறது அதெல்லாம் தெரியாது. ஸோ அதுக்காக தான் இந்த பக்கத்தில் அனிமேஷன் போட்டு கட்டிருந்தேன். ஸோ அதை மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ என்கிட்ட பேசணும் நீங்கள் கான்டாக்ட் பண்ண நினச்சிங்கன்னா நான் இன்ஸ்டாகிராமில் ரொம்ப ஆக்டிவாக இருப்பேன். ஸோ இன்ஸ்டாகிராமோட ஐடி டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. சைடில் காட்டிக்க என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி தான். இன்ஸ்டாகிராம்னு இல்லை, எந்த சோஷியல் மீடியாலையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோ. லிங்க்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு ஒரு வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்குரிய வீடியோவில் லைட்டிங் எப்படி இருக்குன்னு தெரியல. ஏன்னா வந்து திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா கிளைமேட் வந்து கொஞ்சம் வார்ம் ஆகுது, திடீர்னு கோல்ட் ஆகுது, அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ உங்கள் ஊரில் எப்படி கிளைமேட் இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்குரிய வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லிடுறேன். என்னென்னா நாளைக்கு நம்மளோட சேனலோட லைவ், ஓகேவா? ஸோ நாளைக்கு 3 மணிக்கு உங்கள் மொபைலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வரும். லைவ் நல்லா ஃபன்னாக போகும். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க, லைவில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிக்கோங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டில் உள்ள டெக் நியூஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 16 நியூ ஆண்ட்ராய்ட் கேம்ஸ் ஃப்ரம் த வீக், ஓகேவா? இந்த வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா 16 ஆண்ட்ராய்ட் கேம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா லான்ச் பண்ணுறாங்களாம். ஸோ ரொம்பவே ஒரு நல்ல விஷயந்தான். ஏன்னா புதுசாக கேம்ஸ் எல்லாம் லான்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த வாரத்தில் மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா 16 கேம்ஸ் லான்ச் பண்ணுறாங்க. ஸோ எல்லா கேம்ஸோட நேம்ஸுமே இதில் இருக்குது. ஸோ காட்டுறேன். செப்டம்பர் 21 அந்த இதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கேம்ஸ் எல்லாம் லான்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நான் இன்றைக்கி வீடியோ போடுறது வந்து பார்த்திங்கன்னா 28. ஸோ ஓகேவா, அதான் லான்ச் பண்ணிட்டாங்களே, எதுக்கிட்ட வீடியோ போடுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கேம்ஸ் எல்லாம் லான்ச் பண்ண பற்றி நிறைய பேர் வீடியோஸ் போடலை. அதெல்லாம் நிறைய பேருக்கு தெரியல புது கேம்ஸ் எல்லாம் வந்திருக்குன்னு. ஸோ அதை பற்றி தான் சொல்லியிருக்கேன். 16 கேம்ஸ் ஒரு வீக்கில் வந்து மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா வச்சு லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அந்த கேம்ஸ் எல்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு கேம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ரூட் பிராண்ட் கேம்ஸ். அது என்ன கேம்ஸ்னு தெரில. செகண்ட் கேம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹாரி பாட்டர். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பசில் அண்ட் ஸ்பெல்ஸ் கேம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேர்ட் கேம் எப்படின்னு கேட்டிங்கன்னா பிரேக்கிங் கேட்ஸ் என்னமோ சொல்லிக்கிறாங்க. பிரேக்கிங் கேட்ஸ் 2D அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஓகேவா? ஃபோர்த் கேம்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா த பாக்கெட் ஆர்கேட், ஓகேவா? ஃபிஃப்த்து கேம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கிராவிட்டி ரிங்கர், அதாவது ட்ரிகர், ஓகேவா? ஸோ சிக்ஸ்த்து கேம் என்ன அப்படின்னா ஜம்பிங் ஷூட். செவன்த்து கேம் டெரியஃபோன். ஸோ எயித் கேம் வந்து ட்ராகன் ஃபைட்டர், அப்புறம் பேட்டில் டேங்க் 2, அதுக்கப்புறம் வந்து பிடிஎஸ் யூனிவர்சிட்டி, அதுக்கப்புறம் பேங் ரேபிட்ஸ், அப்புறம் வந்து என்லெஸ் அப்சஸ், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிராண்ட் ஏலியன். ஸோ இதே மாதிரி எக்கச்சக்கமான கேம்ஸ் எல்லாம் இருக்குது. எல்லா கேம்ஸோட லிங்க்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். நீங்கள் பார்க்கணும், செக் பண்ணி பார்க்கலாம், தாராளமாக பார்க்கலாம். சில கேம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதில் பேட் பண்ணி தான் ப்ளே பண்ண வேண்டியிருக்கு. ஸோ நீங்கள் அது வேணும்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், இல்லைனா வேண்டாம். ஸோ ஓகே, ஃபஸ்ட்டு டெக் நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 16 கேம்ஸ் இந்த வாரத்தில் லான்ச் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறது சொல்கிறது தான் இந்த வீடியோ. ஸோ இந்த 16 கேம்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணனா லிங்க்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட டெக் நியூஸ் எபிசோட் 2. எந்த எபிசோட்னாலுமே இது வந்து பார்ட்டிசிபேட் பண்ணோம். என்ன வேறு மொபைல் தான். ஏன்னா வாரம் வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான மொபைல்ஸ் லான்ச் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதில் லேட்டஸ்ட்டாக உள்ள மொபைல்ஸ் தான் நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த மொபைல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா MI 10 and 10t Pro, ஓகேவா? ஸோ இந்த 2 மொபைல் தான் லான்ச் பண்ண போகிறாங்க. Redmi 10 அதுக்கப்புறம் Redmi 10 Pro அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இப்போ நான் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாம் நான் நோட் பண்ணி வச்சுருக்கேன். இது சொல்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே வருமா அப்படிங்கிறது வந்து 100% கிடையாது. ஒரு 75%, 50% தான் வரும், ஓகேவா? ஏன்னா மொபைலும் லான்ச் பண்ணல. எம்ஐயே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து உறுதியாக சொல்லலை. அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா இதுதான் வரும்னு கிடையாது. ஸோ எது வேணாலும் வரலாம். ஓகே, இதோட லான்ச் டேட் என்னென்னு பார்த்துலாம். செப்டம்பர் 30, ஓகேவா? நான் அந்த வீடியோ 28 வரும். ஸோ 2 நாளில் வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் லான்ச் ஆயிரும். லான்ச் ஆனதுக்கப்புறம் டிஸ்கிரிப்ஷனில் அப்டேட் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட் இதோட டிஸ்பிளே பற்றி பார்க்கலாம். டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா 6.67 இன்ச் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. IPS LCD டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் HD+ டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மொபைலுக்கு இது ஓகே தான். ஏன்னா இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா எதுவும் கிடையாதுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மொபைலுக்கு இது ஓகே தான் நினைக்கிறேன். உங்களோட கருத்துக்கள் என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது ப்ராசஸரை பற்றி பார்க்கலாம். ப்ராசஸர் நம்மள ரெட்மினா என்ன, ஸ்னாப் ட்ராகன் தான். ஏன்னா ரெட்மியில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்னாப் ட்ராகன் ப்ராசஸ் தான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ ரெட்மியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்னாப் ட்ராகன் 865 SoC அப்படிங்கிற ப்ராசஸரை யூஸ் பண்ணிக்காங்க. ஸோ கேமிங்க்கு நல்லாவே இருக்கும். ஸ்னாப் ட்ராகன் எல்லாமே நல்லாயிருக்கும்.
அது இல்லாமல் 865ங்கிறது நல்லா தான் இருக்கும். அதுவும் இல்லாமல் டிஸ்பிளே ஸ்மூத்னஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 144 Hz ரிஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது நல்ல ரெஃப்ரெஷ் ரேட் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா இது அப்படியே வருமானு தெரில, மொபைல் லான்ச் பண்ணக்கப்புறம் தான் என்னன்னு சொல்லி தெரியும். ஸோ லான்ச் பண்ணக்கப்புறம் டிஸ்கிரிப்ஷனில் அப்டேட் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். ஓகே, மொபைல் லான்ச் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம முதல்ல பார்க்குறது என்ன மாடலு, அதோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேமரா அதுதான் பார்ப்போம். ஸோ பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தாச்சு, மொபைல்லாம் பார்த்தாச்சு, இப்போ கேமராவை பற்றி பார்த்துடலாம். ஓகேவா? ஸோ கேமரா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிரைமரி கேமரா வந்து பார்த்தீங்கன்னா 64 மெகா பிக்சலும் பேக் கேமரா. ஓகேவா? பிரைமரி கேமரா வந்து பார்த்தீங்கன்னா 64 மெகா பிக்சலும் அல்ட்ரா வைட் லென்ஸ் கொடுத்துருக்காங்க 13 மெகா பிக்சலும். மேக்ரோக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 MP கொடுக்குறாங்க. அப்புறம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 20 MPக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் கேமரா கொடுத்துருக்காங்க. பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா 3 கேமரா தான். ஸோ மேக்ரோக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெட்மியில் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அது எதுக்குன்னு தான் தெரில. ஓகேவா? ஸோ பார்த்தீங்கன்னா மேக்ரோக்கு வந்து ரெட்மி கொடுக்குறாங்க. ஓகே, மேக்ரோ மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா 3 கேமரா. ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20 மெகா பிக்சல் கொண்ட கேமரா கொடுத்துருக்காங்க. இதோட பேட்டரி அப்படின்னு கேட்டிங்கன்னா 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட வருது. பாக்ஸ்குள்ளே வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து இன்னும் சரியாக வந்து பார்த்தீங்கன்னா தெரியல. ஸோ பார்க்கலாம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சைட் மவுண்டன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது நல்லாவே இருக்கும். ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு லான்ச் ஆனதுக்கப்புறம் தான் தெரியும். வெக் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக சொல்லலை. ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு லான்ச் ஆனதுக்கப்புறம் தான் பார்க்க முடியும். ஓகே, இதோட ஸ்டார்டிங் வேரியன்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா 8GB RAM ப்ளஸ் 128GB ROM இந்த வேரியன்ட் தான் வரும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறோம். ஸோ எப்படி வருதுன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஸோ இந்த கிளிப் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோலாம் எடுத்து முடிச்சு எடிட் பண்ணிக்கிட்டு இருக்கும் போதில் தான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். பாருங்கள், எடிட்டிங் போய்கிட்டு இருக்குது. என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் இதோட ரேட் என்ன அப்படின்னு சொல்ல மறந்துட்டேன். ஓகே, இதோட ரேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 48,000லேருந்து 58,000 வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து எப்படி கன்ஃபார்மானு கூட தெரியல. 40,000லேருந்து 50,000க்குள்ளே இருக்கலாம். ஸோ லான்ச் ஆனதுக்கப்புறம் டிஸ்கிரிப்ஷனில் அப்கிரேட் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். இதோட கம்மியாகவும் ரேட் வரலாம். ஸோ ரேட்டு கூடலாம் கம்மியாகலாம், என்ன வரலாம் நடக்கலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக இந்த டெக் நியூஸ் எபிசோட் அவ்வளோதான். இந்த டெக் நியூஸ் எபிசோட் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எதுக்கு என்ன இல்லை உங்களுக்கு மேக்ஸிமம் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. தெரிஞ்சிருச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பற்றி எந்த கருத்துக்கள் இருந்தாலும் தாராளமாக கமெண்ட் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணிடுங்க. பிடிக்கலைன்னா டிஸ்லைக் பண்ணிங்கன்னா எதுக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ ஓகே, இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. நம்ம சேனல்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக இருந்ததுன்னா கீழே அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் பக்கத்தில் உள்ளது பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிடுங்க. அதில் ஒரு ஆப்ஷன்ஸில் ஆளுங்கிற கொடுத்துட்டிங்கன்னா இதே மாதிரி நல்ல நல்ல வீடியோஸ் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் நாளைக்குரிய லைவுக்கு வந்துடுங்க. ஓகேவா? நாளைக்கு 3 மணிக்கு உங்கள் மொபைலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் வாங்க, உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபன் அண்ட் டெக்காக கொண்டு போகும். ஸோ சூப்பராக இருக்கும், மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்துக்கு ரொம்ப நன்றி. லைஃப் இஸ் ஃபேஷன், ஃபேஷன் இஸ் நாட் பெர்மனன்ட்.